ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. டுடே என்ன பார்க்க போகிறதுனா பூண்டு தோலை எப்படி ஈஸியாக உரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக சரி வீடியோக்காக போடலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு தோலை உரிச்சு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கை வலிக்கும் செய்யுங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்கிறதுக்கு நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நான் வந்து ஒரு இந்த சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாதிரி சுடு தண்ணியில் ஒரு 5 to 10 நிமிஷம் போதும் ஊற வச்சுட்டு அதை நம்ம கையில் இப்படி தேய்ச்சி விட்டாமே போதும், சூப்பராக வந்துடும், தோல் உறிஞ்சி வந்துடும். 2 கையில் இப்படி பேசி விட்டுட்டேன். நான் நல்லா தோல் உரிச்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 5 minutes கூட தான் ஆச்சு இது உரிச்சு எடுக்கவே. எனக்கு நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிக்கலாம், 1 கிலோ கூட உரிச்சு எடுத்துக்கலாம். பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் உட்காந்து உரிச்சிட்டு பகலில் உரிக்க டைம் பத்தாதுல, ஸோ அதுமாதிரி டைம் கிடைக்கும் போது சண்டேஸ்லாம் உங்களுக்கு உரிச்சு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப நாளாகவே இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சரி நான் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். டெக் பாக்ஸில் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பேன். நான் வாரத்தில் 2 முறை பண்ணிடுவேன். இதை போல் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வருது பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு கிண்ண பவுல் அளவுக்கு நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். பேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போல் அரைச்சிப்போம்ல, அது போலக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போல் நம்மளுக்கு சமையல் முக்கியமாக நம்ம தோல் உரிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப மேக்ஸிமம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். அதே போல் தான் நம்ம இஞ்சியும் வந்து சட்டுன்னு உரிச்சு எடுக்கணுன்னா வெறும் தண்ணியில் தான் ஊற வச்சிடணும். சுடு தண்ணிலாம் வேண்டாம், நார்மல் தண்ணியிலே போட்டு ஒரு 5 minutes ஊற வச்சுட்டாவே போதும். வலசிட்டு நல்லா இது போல் நல்லா சீக்கிரமாக வந்துடும், தோல் உறிஞ்சி வந்துடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தோல் பொறிக்க அந்த மாதிரி உரிச்சு எடுக்க முடியலனாலும் நம்மள அந்த ஜூஸ் குடிப்போம் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் முடி, அதில் கூட இதை போல் உரிச்சு எடுக்கலாம். வந்துடும், சுலபமாக வந்துடும், ஈஸியாக வரும். இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்வீங்க. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோக்காக போகலான்ட்டு போட்டுட்ருக்கேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்து இந்த அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அது வந்து கொஞ்சம் ட்ரையாக ஈரப்பதம் இருக்குல்ல, கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பாக்ஸில் போடும்போது டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸு, நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கிறதுனால ஒரு வாரம் இருக்கும், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால மாத கணக்கில் இருக்கும். அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து இஞ்சி தோல் சீவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது தோல் உரிச்சதும் கொஞ்சம் வச்சுருக்கேன், தோல் உரிக்காத பதிவு வச்சுருக்கேன். இதை போல் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்துச்சு பாட்டில் ஃபுல்லாக. தேவைப்போ நம்ம தேவைப்படும் போது நம்ம இதை போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி குழம்புக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கப்பில் போட்டு வச்சுருக்கேன். திருப்பி ஆகின்னு பார்த்தீங்கன்னா இதை போல் நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அடிக்கடிக்கு இதை போல் உரிச்சு வச்சுப்பேன், பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இப்போ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுருந்தேன். இதுவுமே காலி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீழே பில் பட்டன் ஆல் கொடுத்துங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.